நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷேர்கேஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸை மற்றவங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பணம் வரும். இப்போ நீங்கள் வந்து முதல்ல ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் அதை மற்றவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. எப்படி அப்லோட் பண்ணுறது? முதல்ல உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகிக்கோங்க. லாகின் ஆகிட்டு லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, டேஷ்போர்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேனேஜ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மேனேஜ் ஃபைல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா ஃபைல்ஸையும் இங்கே தான் மேனேஜ் பண்ண முடியும். ஏன் எதனால் வந்து ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100கணக்கான ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து பிரித்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட் லாஸ் பற்றின ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு தனியாக அதெல்லாம் தனியாக ஒரு ஃபோல்டரில் வைங்க. இப்போ ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றின ஃபைல்ஸ் ஃபுல்லாக தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே வைங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அங்கே நியூ கொடுத்து வெயிட் லாஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போது நான் வெயிட் லாஸ் பற்றின என்னென்ன ஃபைலெலாம் அப்லோட் பண்ணுறேனோ அது எல்லாமே இந்த வெயிட் லாஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருவேன். அப்போ பின்னாடி ஃப்யூச்சரில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் பாருங்கள், நியூ ஃபோல்டர். இப்போ ஆன்லைன் ஜாப்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஆனால் இந்த ஃபோல்டர் எது கீழே வந்திருக்குன்னா வெயிட் லாஸ் கீழே வந்திருக்கும். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸை செலக்ட் பண்ணிட்டு தான் நியூ ஃபோல்டர் கொடுத்தோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நியூ ஃபோல்டர் கொடுக்குறேன், மறுபடியும் ஆன்லைன் ஜாப்ஸ்னு கொடுக்குறேன். இப்போவும் அதை வெயிட் லாஸ் கீழே தான் வந்திருக்கும். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸை செலக்ட் பண்ணி தான் அதை கொடுத்துருக்கோம். நீங்கள் சப்போஸ் ஹோம் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் புது ஃபோல்டர் தனியாக வரும். இப்போ நான் ஹோம் செலக்ட் பண்ணியிருக்கேன், நியூ ஆன்லைன் ஜாப்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேனோ ஜஸ்ட் அதை பார்த்து அப்படியே பண்ணுங்கள் போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு ஸ்க்ரீனில் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் டெலிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் கொடுங்க. ரிமூவ் கொடுங்க, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போது 2 ஃபோல்டர் வச்சுருக்கோம், வெயிட் லாஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், ஆன்லைன் ஜாப்ஸ்னு வச்சுருக்கோம். இப்போ அப்லோட் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, அடல்ட் சம்மந்தமான ஃபைல்ஸு, அதாவது ஒரு மோசமான எந்த ஃபைல்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. இதை படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி காப்பிரைட் ஃபைல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணாதீங்க. பாட்டு படம்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், வெயிட் லாஸ் பிடிஎஃப்னு கூகுளில் தேடுறேன். வெயிட் லாஸ் பிடிஎஃப்னு இந்த லெஃப்ட் சைடில் இந்த பிடிஎஃப்னு ஒரு பாக்ஸ் போட்டு வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு புக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே ஒரு இ புக். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே பிடிஎஃப்னு வந்துச்சுன்னா அது வந்து புக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் புக். நான் இந்த புக்கை வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சேவ் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் லோக்கல் டிஸ்கில் சேவ் பண்ணுங்கள்.
ஷேர் கேஷ்னால் இந்த ஃபோல்டர் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதில் வெயிட் லாஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சர் ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த புக்கோட டைட்டில். சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஷேர் கேஷ் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஷேர் கேஷில் வந்து வெயிட் லாஸ்க்குள்ளே சீக்ரெட்ஸ் ஆஃப் வெயிட் லாஸுங்கிற புக்கு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நாம் அதை தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எத்தனை புக்ஸ் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த புக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் நேம், சைஸ் எல்லாம் காமிக்குது. அப்லோட் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, அப்லோட் ஆகும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 MB இருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. அப்லோடு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. மேனேஜ் ஃபைல்ஸ் வாங்க. நம்ம அப்லோட் பண்ண புக்கு இங்கே இருக்குது. இதை வந்து வெயிட் லாஸ்க்குள்ளே வரணும் இல்லைங்களா. வெயிட் லாஸ்க்குள்ளே தூக்கி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சுருங்க போதும். வெயிட் லாஸ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வெயிட் லாஸ்க்குள்ளே அந்த புக் வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. இது எப்படி வந்து மற்றவங்க டவுன்லோட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். FTP மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். அதை வந்து நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணுங்கள் போதும்.